ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி புதுவிதமான ஒரு ஸ்டோரியோடு வந்திருக்கேன். இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது எனக்கே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் நமக்கு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி தருது. ஆனால் முதன்முறையாக சூனியம் வச்ச நபரே நமக்கு இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. 2010 காலகட்டத்தில் சிறுமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்குது. 2 குடும்பத்துக்கு நடுவிலான சொத்து பிரச்சனையில் எப்படி ஒரு குடும்பத்தின் மேலே காட்டேரி ஏவல் பூஜை செய்து அந்த குடும்பத்தில் நடந்த துர்மரணங்களை பற்றியும் அந்த குடும்பம் எப்படி நிலகுலைஞ்சு போனதுன்றதை பற்றியும் தான் கொஞ்சம் கூட அமானுஷ்யமும் த்ரில்லிங்கும் குறையாமல் நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும், மாந்திரிகத்தை பற்றின தேடல்களும் இருக்கும். உங்களுக்காகவே மாந்திரிகம் வீடியோக்கள் மட்டுமே போடக்கூடிய ஒரு சேனலையும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவுக்கும் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2010 காலகட்டத்தில் சிறுமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வினோத். வினோத்தோடைய குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பம் தான், அந்த அளவுக்கு பண வசதி. ஆனால் வினோத்தினுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க நல்ல பண வசதி இருக்கக்கூடியவங்க. வினோத்தோடைய குடும்பத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்குது. வினோத்தோடைய குடும்பத்தில் அதிகமாக கோழி வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க வளர்க்கக்கூடிய கோழி எல்லாமே அவங்களுடைய வீட்டில் போயிட்டு அந்த கண்களை சீக்கிறதுனால பக்கத்து வீட்டு நபர்கள் வினோத்தோடைய குடும்பத்தில் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் வினோத்தினுடைய வீட்லையும் அவங்க பக்கத்தில் வளர்க்கக்கூடியவங்களுடைய நாய் வந்துட்டு அந்த மலம் கழிப்பது அது போல் எல்லாமே பண்ணிட்டு தாங்க போகுது. ஆனால் வினோத்தோடைய குடும்பம் அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. விலங்குகள் அப்படின்னா இது போல் பண்ணுறது யதார்த்தம் தான் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் இந்த வினோத்தினுடைய பக்கத்து வீட்டு குடும்பம் வந்து அது போல் சுலபமாக எடுத்துட்டு விடலை. இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வினோத்தோடைய குடும்பத்துக்கும் பக்கத்து வீட்டு குடும்பத்துக்கும் கை கலப்பாகவும் ஆகுது. இந்த சண்டை நடக்கும் பொழுது வினோத் வீட்டில் கிடையாதுங்க, அவங்களுடைய அப்பா மட்டும்தான் இருந்திருக்காரு. வினோத்தோடைய அப்பாவை பக்கத்து வீட்டு நபர்கள் எல்லாம் கீழே சேர்ந்து தள்ளி விட்டு ஒரு அடியும் அடிச்சிருக்காங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாரும் வந்து இந்த 2 குடும்பத்தார்களையும் பிரித்து விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த வினோத்துக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரிய வருது. தன்னுடைய அப்பாவை பக்கத்து வீட்டு நபர்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய அப்பாவை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வீட்டில் போயிட்டு நியாயம் கேட்கறதுக்காக போறாரு. ஆனால் அவங்களும் பண வசதியில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். நீ ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று நான் போலீஸ் கேஸ் கொடுத்தோ இல்லை அடியாள்களை வச்சு அடித்தோ நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கும் பண வசதியும் இருக்கக்கூடியவங்க. ஒரு நாள் வினோத்தும் அவருடைய ஃப்ரெண்டும் சிறுமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய கோவிலுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டு கோவிலுக்கும் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுமே வினோத் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இதையெல்லாம் கேட்ட வினோத்தோடைய ஃப்ரெண்டு வினோத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க பண வசதியில் அதிகமாக இருக்கக்கூடியவங்கனால உன்னால் நேரடியாகவும் போயிட்டு மோத முடியாது, மறைமுகமாகவும் மோத முடியாது. நீ என்ன பண்ணாலும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு நேரடியாக உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வேணா மாந்திரிகத்தின் மூலியமாக முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லிட்டு வினோத்தோடைய ஃப்ரெண்டு சொன்னதும் வினோத்தும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய நண்பர் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய நண்பரே மாந்திரிகம் செய்யக்கூடியவர் தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் செய்கிறதுக்காக நிறைய நபர்கள் வெளியிலேருந்து அவருடைய வினோத்தோடைய ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு போகிறதும் வழக்கம். நீ வேணா சரின்னு சொல்லுடா, காட்டேரி பூஜை பண்ணி நான் ஒரு பொருளை தரேன், நான் தரக்கூடிய பொருளை மட்டும் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட சொந்த இடத்துல நீ புதைச்சிட்ட அப்படின்னா அந்த வீட்டில் அதிலிருந்து பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்கும், துர்மரணங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாருங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வினோத்தும் சரின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய அப்பாவையும் அடித்து அவமானப்படுத்தியிருக்காங்க. நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வசதியாக இருக்கக்கூடியவங்க. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாட்கள் கழித்து அமாவாசையும் வருது. இந்த அமாவாசையிலே அந்த காட்டேரி பூஜையை செய்திடலான்னு வினோத்தோடைய ஃப்ரெண்டு சொன்ன உடனே தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிக்கிட்டு வினோத்தோடைய ஃப்ரெண்டும் நள்ளிரவு 12 மணிக்கு மேலே மயானத்துக்கும் போகிறாங்க அந்த பூஜைகளை செய்கிறதுக்கு.
மயானத்துக்கு போன உடனே வினோத்தோட ஃப்ரெண்டு அங்கே பிணம் எரிச்சிருக்கக்கூடிய எல்லா சாம்பல்களையுமே அள்ளி ஒரு மேடு போல் செய்கிறாரு. அந்த மேட்டு மேலே இன்னும் கொஞ்சம் பிண சாம்பல்களை அள்ளிட்டு வந்து பன்னீர், ரத்தம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பொம்மையும் பிடிக்கிறாருங்க. அந்த பொம்மை பார்க்கறதுக்கே ரொம்ப விகாரமாக பயங்கரமாகவும் இருந்திருக்குது. பூஜைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் தயார் பண்ணிட்டு வினோத்தோடைய ஃப்ரெண்டு அவரை சுற்றி நல்ல ஒரு பெரிய வட்டம் மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய திருநீரை வச்சு போடுறாருங்க. இந்த வட்டத்துக்குள்ளே வந்து நின்றுக்கோன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டான வினோத்தையும் கூப்பிடுறாரு உள்ள. பூஜை பண்ணும் பொழுது ஏதேனும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உடல் கட்டு தாங்க போட்டுட்டு அதற்குள்ளே இருந்து தான் அந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அந்த சுடுகாட்டில் ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்குது. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்த உடனே வினோத்துக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் வினோத்தோடைய ஃப்ரெண்டு எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அந்த பூஜைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா வினோத்தோடைய ஃப்ரெண்டு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லைங்களா, அதனால அவர் பயப்படாமல் பண்ணுறாரு. வினோத் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுனால கொஞ்சம் பயத்தோடவே இருக்காருங்க, எதுவும் ஆயிடுமான்னு சொல்லிட்டு. தன்னுடைய ஃப்ரெண்டு எதுவுமே ஆகாதுடா, அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து மட்டும் நீ வெளியில் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவங்க தொடர்ந்து அந்த காட்டேரி பூஜையை செய்ய செய்ய இவங்க நிற்கக்கூடிய வட்டத்திலிருந்து ஒரு 5-10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இவங்களை சுற்றி ஒரு கரிய உருவம் வட்டமாக சுற்றி சுற்றி வரதை வினோத்தோடைய ஃப்ரெண்டு தத்ரூபமாக பார்த்துருக்காருங்க. ரொம்பவும் பயத்தில் இருக்கார். இந்த காட்டேரி பூஜையெல்லாம் வினோத்தோடைய ஃப்ரெண்டு முடிச்சுட்டு அவங்க கொண்டு வந்தக்கூடிய ஒரு கோழியை அறுத்து சாதத்தில் விட்டு அந்த சாதத்தெல்லாம் பிணையிறாங்க. பிணைஞ்சு இந்த எரிசோறு வீசுறது போல் வினோத்தோடைய ஃப்ரெண்டு வானத்தை பார்த்து 8 திக்கிலும் வீச ஆரம்பிக்கிறாருங்க. இவரை சுற்றி வட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த உருவம் இவங்க எந்த இடத்துலலாம் சோறு வீசுகிறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போகுது. ஆனால் அந்த சோறு கீழே வந்து விழுறத பார்க்கவே முடியலங்க. வானத்திலேயே அந்த சோறு மாயமாகவும் மறைஞ்சிருக்கு. கொண்டு வந்ததில் மீதி இருக்கக்கூடிய ஒரு கோழியை அறுத்து அந்த காட்டேரி பொம்மை மேலே அந்த ரத்தத்தெல்லாம் விட்ட உடனே அந்த பொம்மையை அப்படியே எடுத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் என்னன்ட்டு நான் மறைச்சிட்டேங்க. அந்த வார்த்தைகளை எடுத்து அந்த ஒரு மண் கலையமும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மண் கலையத்துக்குள்ளே அந்த பொம்மையை வச்சு ஒரு சில எந்திரங்களை வச்சு நாட்டுக்கோழி கரு உண்டான முட்டையவும் அந்த மண் கலையத்துக்குள்ளேயே வச்சு ஃபுல்லாக வந்து கருப்பு துணி போட்டு கட்டிட்டாருங்க. இந்த மண் கலையம் வந்து ரொம்ப சின்ன கலையம், ஒரு கைக்குள்ளே அடங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கலையம் தான். மயானத்திலிருந்து வினோத்தோடைய ஃப்ரெண்டும் அப்படியே அந்த கலையத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சொந்த இடமான அந்த தோட்டத்திலேயே புதைச்சிடுறாங்க. இந்த கலையத்தை புதைச்சி ஒரு 10-20 நாட்கள்லேயே அந்த பக்கத்து வீட்டு நபர்களுடைய வாழ்க்கையில் அமானுஷ்யத்தினுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காருங்க. அவர் ரொம்ப வயசான நபராக இருந்திருக்காரு. வீட்டுக்கு வெளியில் கட்டில் போட்டு தூங்குறது தான் வழக்கம் வச்சுருக்காரு. ஒரு நாள் இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கட்டில் போட்டு வெளியில் படுத்த நபர் அடுத்த நாள் எழுந்திருக்கவே கிடையாது, இறந்து போயிட்டாரு. அவங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா வயசான காரணத்தினால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வினோத்துக்கு மட்டும்தாங்க தெரியும் தாங்கள் செய்த அந்த காட்டேரி தான் அந்த வேலைகள்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஓரிரு மாதங்களிலே இன்னொரு அதிபயங்கர சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா இவருக்கு 2 மகன்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு மகன் பலாப்பழம் பழுத்திருக்குதுங்க. இவங்களுடைய வீட்டில் பலாமரங்கள் அதிகமாகவே இருந்திருக்குது. அந்த பலாப்பழத்தை பிப்பதற்காக மேலே ஏறி இருக்காரு. பழத்தை பிச்சு போட்டுட்டு கீழே இறங்குறதுக்காக மரத்துல இருந்து ஒரு அடி காலவும் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்ச உடனே தன்னை யாரோ தள்ளி விட்டது போல அப்படியே மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காரு. விழுந்த உடனே அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாருங்க. கத்துன உடனே இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து செக் பண்ண உடனே தான் தெரிஞ்சிருக்குது இவருடைய முதுகு தண்டுவடை எலும்பு முறிஞ்சு போயிடுச்சுங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் பழையபடி நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க குடும்பத்தர்கள் எல்லாமே ஒரு மாந்திரிகரை போயிட்டு பார்க்குறது வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னாலும் இல்லை முக்கியமாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாந்திரிகர்கிட்ட இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு தாங்க செய்யக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க. அந்த மாந்திரிகரை போயிட்டு பார்த்தா நம்மளுடைய பையன் எழுந்து நடப்பானா மாட்டானான்னு சொல்லிடுவாருன்றதுனால தான் அந்த மாந்திரிகரையும் தேடி போய் பார்க்குறாங்க. அந்த மாந்திரிகர் ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு தாங்க விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய அப்பா இறந்து போனதும் உங்களுடைய மகன் அந்த மரத்தில் இருந்து கீழே விழுந்ததும் தற்செயலாக நடக்கலை. உங்களுடைய குடும்பத்துக்கு செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. காட்டேரியை ஏவல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தையே அடியோட அழிச்சிருன்றதையும் சொல்லியிருக்காரு. ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இவங்களுடைய வீட்டுக்கு அந்த மாந்திரிகர் வராரு. ஒரு சில மாந்திரிக பூஜைகள்லாம் செய்கிறாங்க. இவர் இந்த மாந்திரிக பூஜைகள்லாம் செய்கிறத வினோத் அவருடைய வீட்டு மாடியிலிருந்து பார்க்குறாரு. வீட்டு மாடியிலிருந்து
பார்த்தா எல்லா விஷயங்களுமே தெரியுங்க. இவர் நின்னு பார்க்கறதையும் அந்த மாந்திரிகர் நோட் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு, அந்த வினோத்தும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த மண்கலயத்தெல்லாம் ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க இல்லைங்களா? துல்லியமாக அந்த இடத்த அப்படியே நேர்ல பார்த்தது மாரி கண்டுபிடிச்சு அந்த மண்கலயத்த வெளில எடுக்குறாருங்க. இந்த மண்கலயத்த வெளில எடுத்த உடனே அப்படியே திரும்பி வினோத்த பார்த்து ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த கலயத்த எடுத்துட்டு போயிட்டு சுடுகாட்டுல வச்சு ஒரு சில பூஜைகள செஞ்சு கழுப்பு கழிச்சது மாரி ஏதோ பண்ணி விட்டாரு. ஆனா என்ன பூஜை பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி வினோத் சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவ பத்தின உங்களுடைய கமெண்ட்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. இதுல வினோத் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, நாங்க தான் அந்த செய்வினை வச்சதுன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகருக்கு தெரிஞ்சிருக்குது போல. அதனால தான் அந்த செய்வினை கையில எடுத்த உடனே என்ன பார்த்து ஒரு புன்முறுவலா ஒரு சிரிப்பையும் சிரிச்சாரு. ஆனா அந்த குடும்பத்துல என்ன பத்தியோ எங்க குடும்பத்த பத்தியோ எந்த ஒரு விஷயமுமே சொல்லாம அந்த மாந்திரிகர் அந்த விஷயங்கள மட்டும் சரி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அது ஏன் அப்படி என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அந்த முதுகு தண்டு உடைஞ்சு போன நபர் மட்டும் இன்னும் அவரால ஒழுங்கா நடக்கவே முடியாதாங்க. அப்படியே கூணு விழுந்தா எப்படி நடப்பாங்க, அது போல தான் அவர் நடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.